அது தமிழருடைய பண்பாடு என்ன, தமிழருடைய வாழ்வியல் என்ன, அவர்களுடைய கோட்பாடு என்னங்கிறத வடக்கன்களுக்கு புரியாது என்பதற்கான சாட்சியமாகத்தான் அந்த பாஜக நடந்தது. அமித்ஷா ஜனநாயகவாதியா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அதை சொல்ல முடியல. என்னால எதுக்காக நயினார் நாகேந்திரனை தலைவராக உருவாக்குறாங்க? தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத ஒரு முக்குளத்தோர் கட்சி அதிமுக. அமித்ஷா கூடிய இந்த சுதர்சன சக்கர வியூகம் சொல்றாங்க, அதுல திமுக வீழ்த்தும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா திமுகவையும் தமிழ்நாட்டையும் நீங்க தனித்தனியா பிரிக்கவே முடியாது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு திமுக காரன் இருப்பான். சீமானும் விஜயும் RSS குழந்தைகள். என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வந்தா அவருக்கு நல்லது, இல்லாட்டி அவருக்கு கெடுதல் அப்படின்னு சொல்றாங்க. கெடுதல்னா இப்ப பாஜக மறைமுகமா மிரட்டுறாங்க. ஓகே, நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சார் வணக்கம். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய இந்த அரசியல் சுற்றுப்பயணம் நிறைவு பெற இருக்கு. தமிழகம் தலைநிமிர தமிழனின் நடைப்பயணம் அப்படின்ற டைட்டில் அவர் நடந்துட்டு இருக்காரு. பட் அது எந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆச்சுங்க நமக்கு தெரியல. பட் அதோட நிறைவுல அதுல உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்துக்க இருக்கிறாரு. 4ஆம் தேதி தமிழகம் வர இருக்கிறாரு. புதுக்கோட்டையில அந்த சந்திப்பு இருக்கு. இப்போ அது குறித்து தமிழக பாஜக வெளியிடக்கூடிய அறிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, திமுக வீழ்த்துவதற்கு அமித்ஷா சுதர்சன சக்கர வியூகம் வகுத்திருக்கிறாரு, அதுல திமுக வீழ போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இந்த நடைபயணத்தை அரசியல் நடைபயணமாக கருத முடியாது. இப்போ வைகோ பாத்தீங்கன்னா இவ்வளவு வயசான காலத்துல திருச்சியில இருந்து நான் நடைபயணம் கிளம்ப போறேன் அப்படின்னு நடைபயணத்தின் நாயகன் வைகோ அவர் தான் அதிகமா நடந்தவர். அதனாலதான் அவருக்கு சுகர் வரலன்னு வேற சொல்லிக்கிறாங்க மதிமுக காரங்க. சுகர் வந்ததுனாலதான் நடக்கிறாருங்கிறேன் எதிர்கட்சிக்காரன். இதுல கூட ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அந்த பஞ்சாயத்துக்குள்ள நம்ம போகல. நடைபயணம் தொடங்கினதே தெரியல எவனுக்குமே. அண்ணாமலை நடைபயணம் போனாரு, ராகுல் காந்தி நடைபயணம் போனாரு, எவ்வளவு பேர் நடைபயணம் போயிருக்காங்க. அதுல பெரிய அதிர்வலைகளை உண்டாக்குவாங்க. நான் ரொம்ப கூட பள்ளி பருவத்தில் இருக்கிற போது இலங்கை தமிழர்களுக்காக வேண்டி, ஈழத்தமிழர்களுக்காக வேண்டி நெடுமாறன் ஒரு பயணம் போனார். எங்கே? ராமேஸ்வரத்துக்கே போனாரு. நான் கப்பல்ல ஏறி போறேன், இங்க இலங்கைக்கு போறேன் அப்படின்னாரு. இங்க வச்சு அரசு பண்ணாங்க, கடல்ல வச்சு வர. அப்படிலாம் அதிரச் செய்த நடைபயணங்கள் உண்டு. மக்கள் காத்திருப்பான் நடைபயணத்துக்கு, தலைவர்கள் வருகைக்காக காத்திருப்பான். இது எப்படின்னா, இவங்கெல்லாம் போறாங்க பழனிக்கு பாத யாத்திரை போறோம், அவங்களுக்கு கூட மரியாதை இருக்கு, பக்தர்களுங்கிற மரியாதை. இவ்வாறு கிளம்பி போய் திடீர்னு அமித்ஷா வர்றாரு. அமித்ஷா வர்றதுலாம் அவங்க கட்சிக்கு அவங்க தொண்டர்களுக்கு ஓகே தான். புதுக்கோட்டைக்கு வர்றாரு. வந்துட்டு மறுநாள் திருச்சிக்கு போயிட்டு ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிட்டு ராணுவ மைதானத்துல போய் 2000 பேரை ரெடி பண்ணி பொங்கல் வைக்க போறாரு. பொங்கல் வர்றது ஜனவரி 14ஆம் தேதி வருது, தை மாசம் முத நாள். நீ தை மாசம் முத நாள் பொங்க வை, அது பொருத்த முடியாது நீ பொங்கல்னு சொல்றதுக்கு. ஹோட்டல்காரன் கூட தான் டெய்லி பொங்கல் வைக்கிறான். அதுக்கு பேர் என்ன, வெண்பொங்கலா? வெண்பொங்கல் வைக்கிறான், சக்கரை பொங்கல் வைக்கிறான். நீ சம்பந்தமே இல்லாம போய் நீ வாட்டுக்கு 5ஆம் தேதி ராணுவ மைதானத்துல பொங்கல் வைக்கிறதுனா அது அறுவடை திருநாள். அது தமிழருடைய பண்பாடு என்ன, தமிழருடைய வாழ்வியல் என்ன, அவர்களுடைய கோட்பாடு என்னங்கிறத வடக்கன்களுக்கு புரியாது என்பதற்கான சாட்சியமாகத்தான் அந்த பாஜக நடத்துது. நான் என்ன சொல்றேன், அமித்ஷாவுக்கு தெரியாது, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நயினார் நாகேந்திரன் நம்ம ஊர் ஆள் தானே, திருநெல்வேலி ஆள் தானே. திருநெல்வேலி சீமையில நெல் விளைகிற பூமி, தாமிரபரணி ஓடுற ஊர்ல தானே பிறந்திருக்கிறாரு. அவர் சொல்ல வேணாமா, ஐயா 5ஆம் தேதியெல்லாம் பொங்க வைக்க கூடாது, தமிழ்நாட்டில் நம்மளை ஏற்கனவே நம்மளை இதா பாக்குறான், வேத்துமையா பாக்குறான், வேற ஆளா பாக்குறான், நீ அன்னைக்கு வராதையான்னு சொல்றதுக்கு இதை ஜனநாயகவாதியா இருந்தா சொல்லியிருப்பாங்க. அமித்ஷா ஜனநாயகவாதியா அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அதை சொல்ல முடியல என்னால, தமிழக பாஜகனால சொல்ல முடியல. இப்ப எதுக்காக நயினார் நாகேந்திரனை தலைவராக உருவாக்குனாங்க, பாஜக தலைவராக எதுக்கு தலைமை பொறுப்புல நியமிச்சாங்க அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. அது தென் மாவட்டங்கள்ல ஒரு எழுச்சி வருங்கிறதுக்காகத்தான். குறிப்பாக அவர் மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர், முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த வாக்கு வங்கி அதிமுகவுக்கு சிதறி கிடக்கு.
நம்ம செதறினதை பூரா அள்ளிட்டு வந்துடலாம், உடைஞ்சு கிடக்கிறத பூரா நம்ம அள்ளிட்டு வந்துடலாம்னு சொல்லி பிளான் போட்டு தானே நயினார் நாகேந்திரனை இது பண்ணாங்க. ஆனா இதுல என்னன்னா, அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த வேலையை ஆரம்பிச்சாங்க அது நடக்கவே இல்லை. முக்குளத்தோர் சமூகத்தில் இருக்கிறவங்க சாரையா இப்ப நீங்க நாடார் கம்யூனிட்டியில இருந்து நீங்க பொன் ராதாகிருஷ்ணனையா, தமிழிசை சவுந்தரராஜனையா நீங்க மாநில தலைவராக மாற்றிய போது, அமைச்சராக மாற்றிய போது, ஆளுநராக மாற்றிய போது கொஞ்சம் பேர் அசைஞ்சான். ஏன்னா அது வணிக சமூகம் ஆயிட்டான். அது இப்ப ஒரு காலத்துல அது பின்தங்கிய சமூகமா, ஒடுக்கப்பட்ட சமூகமா இருந்தாலும் இன்னைக்கு அது ஒரு வணிக சமூகமா மாறி, அப்ப மேலிடத்தின் ஆதரவுகள் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுல அவங்க ஒரு தமிழ் மார்வாடிகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி பெற்றுட்டாங்க. அப்ப அந்த லெவலுக்கு போனதுனால அவங்கள கூட கொஞ்சம் ஆதரவு நிலைப்பாடு இருந்தது உண்மை. அண்ணாமலையை கொங்கு மண்டலத்துல இருந்து கொண்டு வந்தப்ப கூட அந்த சமூகத்திலே ஒரு அசைவு ஏற்பட்டுச்சு. மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசாங்கம் பாஜக இருக்கு அப்படிங்கிறதுல நம்ம சமுதாயத்திற்கு ஏதாவது நலன் பயக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வரலாம், சில சலுகைகளை பெறலாம், உரிமைகளை பெறலாம் அப்படின்னு ஒரு கணக்குல அண்ணாமலைக்கு கூட ஒரு ஆதரவு நிலைப்பாடு இருந்துச்சு. இவர் அம்போடு விட்டுட்டாங்க, யாருமே பின்னாடி இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத ஒரு முக்குளத்தோர் கட்சி அதிமுக, அதாவது பகிரங்கமா, அதாவது சட்டப்பூர்வமாக பிரகடனப்படுத்தாத ஒரு முக்குளத்தோர் கட்சி எதுன்னா அது அதிமுக தான். அப்படித்தான் தென் மாவட்டங்களில் சொல்லுவாங்க. எங்க ஊர்ல சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்துல எல்லாம் இது நம்ம கட்சிங்க, முக்குளத்தோர் கட்சிங்க. முத்துராமலிங்க தேவருக்கு தங்க கவசத்தை வைத்தது யார்? நம்முடைய சின்னம்மா சசிகலா அவர்கள் தான் தங்க கவசத்தை வைக்க சொல்லி ஜெயலலிதாவுக்கு அறிவுரை வழங்கி பன்னீர்செல்வம் தலைமையிலே குழு அமைத்து அப்படிலாம் செஞ்சாங்கல்ல. அந்த இடம் அப்படியே இருக்கு, வெற்றிடமா இருக்கும். அந்த இடத்தை அதனாலதான் இப்ப நீங்க என்னன்னா ஓபிஎஸ் சேர்க்கணும், டிடிவி தினகரனை சேர்க்கணுங்கிறதுல முடியவே முடியாதுன்னு இபிஎஸ் ஒரு கடுமையான கண்டனத்தை, அதாவது ஒரு கடுமையான போக்கை கையாளுறாருல. அந்த கடுமையான போக்கு இருக்கிறதுனால நயினார் நாகேந்திரனை என்ன காரணத்திற்காக தலைவர் ஆக்கினாங்களா, அது ஒர்க் அவுட் ஆகல, அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. இப்ப அமித்ஷா வர்றாரு, வருவாரு, கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்திப்பாரு, பொங்கல் வைப்பாரு, போயிடுவாரு. ரைட், ஓகே சார். இப்ப நீங்க நயினார் நாகேந்திரன் பத்தி விமர்சனத்தை முன் வைக்கிறீங்க. ஓகே, அதோட நடைப்பயணம் பெரிய பிரபலம் பெறல, ரகசிய நடைப்பயணமா இருந்துச்சு, யாருக்கும் தெரியல. ரைட், ஓகே. பட் இப்ப அமித்ஷா வகுக்கக்கூடிய இந்த சுதர்சன சக்கர வியூகம்னு சொல்றாங்க, அதுல திமுக வீழ்த்தும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க, அது கவனிக்கணும். என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்ம மோடியோட ஆட்சியை நம்ம பார்த்துருப்போம், தமிழ்நாட்டிலையும் மோடியோட ஆட்சியை பார்க்கணும், வளர்ச்சி நோக்கி தமிழகத்தை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அதிமுக தலைமையில தான் பாஜக இருக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கும் மோடியோடைய ஆட்சி அப்படிங்க அமல்படுத்த முடியுன்ற சிக்கல்லாம் இருக்கு. இந்த சப்ஜெக்ட்ல எப்படி பாக்குறீங்க? இந்த கோஷமே ரொம்ப காமெடியானது. ஏன்னா வளர்ச்சி பெற்ற மாநிலம் அது. நீங்க தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எப்படி பேசுறது இருக்குல்ல, நீங்க ரெண்டு வகை இருக்கு. இப்ப தாவேகா மாதிரி கட்சி இருக்கு, அதிகாரத்துக்கு இன்னும் சேராத கட்சி. நாம் தமிழர் கட்சி இருக்கு, அதிகாரத்துக்கு சேராத. இப்படி பல கட்சிகள் இருக்கு. அதிகாரத்துக்கு வரவே முடியாத கட்சிகளும் இருக்கு, வெறுமனே ஆர்ப்பாட்டங்கள் போராட்டம் பண்ற கட்சியும் இருக்கு. அவங்க இதை செய்யல நீனு, அதை செய்யல நீனு கோரிக்கை வச்சா மக்கள் என்ன சொல்லுவான், நியாயமா தாயா பேசுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாரத்துல இருக்கிறவங்க நலத்திட்டங்களின் வழியாக மட்டும்தான் வாக்காளர்களை சென்றடைய முடியும். நீ ஆட்சி அதிகாரத்துல இருந்துகிட்டே நான் உனக்கு அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன்னு நீனும் ஒரு கோரிக்கையை கொடுத்தேன்னா, கோரிக்கையை நிறைவேற்றுகிற இடத்துல இருக்கிறவரு கோரிக்கையை வைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதா மக்கள் ஏற்க மாட்டாங்க. இப்ப நீங்க பாஜகவுக்கு வாக்கு வங்கி உயரணும்னா எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைப்பதற்கு அமித்ஷா வர்றாரு, வெள்ள நிவாரணத்தை கொடுப்பதற்கு வர்றாரு, தேசிய கல்விக் கொள்கையினுடைய நிதியை விடுவிச்சாரு, மெட்ரோ திட்டத்திற்கான நிதியை அளித்து அதை தொடங்கி வைப்பதற்கு வர்றாரு. இப்படி வந்தா பரவாயில்லையா, தமிழ்நாட்டு மேல ஒரு அக்கறையா இருக்காங்களே பாஜக காரங்க அப்படின்னு கொஞ்சம் வாக்கு வங்கி உயர்வதற்கு, ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாவதற்கு ஒரு வாய்ப்பா மாறும். இது எதையுமே செய்யாம திமுகவை நான் வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, இதை தமிழர்கள் விரும்ப மாட்டான். ஏன்னா திமுகவையும் தமிழ்நாட்டையும் நீங்க தனித்தனியா பிரிக்கவே முடியாது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு திமுக காரன் இருப்பான். இல்ல ரைட், ஓகே சார், அந்த சப்ஜெக்ட் ஓகே. இப்ப இந்த இடத்துல அவங்க வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அவங்க அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க. இபிஎஸ் இந்த வார்த்தையை ஏற்கனவே அங்கீகரிக்க மாட்டேங்கிறாரு. அதிமுக தலைமையில தான் ஆட்சி, என்டிஏ தலைமையில தான் ஆட்சி. என்டிஏங்கிறத கூட அவர் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறார், ஏடிஎம்க்கு தான் சொல்றாரு. அதையும் தன்னை ஸ்பெசிஃபை பண்ணி தான் பேசுறாரு, நான் தான் சிஎம் கேண்டிடேட் பேசுறாரு. பட் இவங்க மோடியோடைய ஆட்சி, என்டிஏ அப்படின்ற அந்த டோன்ல பேசுறது அது இன்னமும் ஒரு பெரிய சிக்கலில் ஏற்படுத்தும். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? டபுள் இன்ஜின் சர்க்கார்னே சொல்றாங்க. எதை? என்டிஏ கூட்டணியில அதிமுக வெற்றி பெறும், முதலமைச்சர் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி, டபுள் இன்ஜின் சர்க்காருங்கிறான்.
டபுள் இன்ஜின் சர்க்கார்னா என்ன தெரியுமா? பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் வருதுன்னு தான் அர்த்தம். மணிப்பூர்ல சொன்னாங்க இல்ல, மாநிலத்திலையும் பாஜக ஆட்சி, மத்தியிலும் பாஜக ஆட்சி சொல்லுவாங்கல்ல, மாத்தி சொல்றேன், மத்தியிலும் பாஜக ஆட்சி, மாநிலத்திலையும் பாஜக ஆட்சி, அதுதான் டபுள் இன்ஜின் சர்க்காரு. அப்ப பாஜக ஆட்சியை கொண்டு வர்றதுக்காக தான் எடப்பாடியை நாங்க முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கிறோம் சொல்றது இருக்குல்ல, இதை அதிமுக தொட்டை ஏற்றுக்கொள்வானா? நம்ம கேள்வி என்னன்னா, ரொம்ப எளிய கேள்வி. அதிமுகவை அவன் எப்படி பார்ப்பான்? ஒரு சாமானிய ஒரு கிளைக்கழகத்துல இருக்கக்கூடியவன், கிராம பின்னணியில் இருக்கிறவன், எம்ஜிஆர் கட்சிங்கிறத அவன் எப்படி பார்ப்பான்? எம்ஜிஆர் தான் ஒரு மாபெரும் தலைவர், ஜெயலலிதா தான் ஒரு மாபெரும் தலைவி, அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் கொண்ட ஒரு அசுர பலம் கொண்ட ஒரு மாபெரும் அரசியல் கட்சி, அப்படித்தானே பார்ப்பான். அமித்ஷா தான் அதை ரிமோட் கண்ட்ரோல்ல இயக்குறாரு, மோடி தான் முன்னிலைப்படுத்துறாரு, எல்லாத்தையுமே அவர் தான் முன்மொழிகிறார் எல்லா விஷயத்தையும் அப்படிங்கிறத அதிமுக தொண்டன் எப்படி எடுத்துக்கிறான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களை தாங்களே, இப்ப நீ ஒரு வெட்ட வெளியில போய் ராணுவ மைதானத்துல போய் ஒரு 2000 பேர் பொங்க வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, அன்னைக்கு தொலைக்காட்சி சேனல்ல வேணா அதை காட்டலாம், பொங்கலுக்கான ஃபீல் வருமாங்கிற ஒரு கேள்வி. அப்ப ஒரு கட்சியை பண்பாட்டு தளத்துல நகர்த்தணும், சமூக தளத்துல நகர்த்தணும் அப்படின்னு இப்ப இவங்க நீங்க ஒண்ணும் இல்ல, காசியில சங்கமம் சொல்லி இங்க இருந்து ஃப்ரீயா ட்ரெயின்ல கூட்டு போனாங்க, எல்லா செலவும் எடுத்துக்கிட்டு பல பேர் டூர் போற மைண்ட்ல போயிட்டு வந்துட்டான், அது பயன்படுத்திக்கிட்டான். ஒரு டூரிஸ்ட் கம்பெனி ஏதோ புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு டூரிசம், தமிழ்நாடு டூரிசம் மாதிரி இது ஒரு டூரிசம், பிஜேபி டூரிசத்துல போய் பார்த்துட்டு பத்திரமா திரும்பி வந்துட்டான். இப்ப எதுக்காக அதை செய்யறாங்க? அதனுடைய நிறைவை என்ன செஞ்சாங்க? ராமேஸ்வரத்துல நடத்துறாங்க. எந்த அசைவுமே இல்லை. ஏன்னா நீங்க திடீர்னு பாரதியார் தான் அந்த இதுக்கு சொன்னாரு அப்படிங்கிறது இருக்குல்ல. பாரதி நூற்றாண்டு விழா எம்ஜிஆர் காலத்திலே கொண்டாடப்பட்டு விட்டது. அதே மாதிரி பாரதிதாசனுடைய நூற்றாண்டு விழாவை திமுக அரசாங்கம் இருக்கிற போது கொண்டாடிட்டாங்க. அப்ப இங்க ஏற்கனவே கலை இலக்கிய ரீதியாக, கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக நீ புதுசா ஒன்ன முன்மொழி இருந்துக்கல. நான் ஒரு விஷயம் சொல்றேங்களேன், மொழி அரசியலை கையில் எடுக்கிறது அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல, அத திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கையில் எடுத்து ஆட்சி அதிகாரத்தை பெற்றார்கள் என்பதனால மொழி அரசியலை நாமும் கையில் எடுக்க வேண்டும்னு சிபிஎம் தமிழ் வளர்ச்சி மாநாடுகள்லாம் போட்டாங்க. நானே பல கூட்டங்கள்ல பங்கேற்றேன், சிபிஎம் உடைய மாவட்ட தமிழ் வளர்ச்சி மாநாடுகள்ல. ஆனா அது செல்ஃப் எடுக்கல. ஏன் எடுக்கலைன்னா, அந்த கட்சி வர்க்க அரசியலுக்கான கட்சி, நீ யாருங்கிறத பார்ப்பான், அதுல நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்பதற்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு ஒரு கேள்வி. அதனால நீங்க யாரு எந்த கலாச்சாரத்தில இருந்து வர்றாங்க, எந்த பண்பாட்டுல இருந்து வர்றாங்க, எந்த சமூகத்துல இருந்து வர்றாங்க, இதையெல்லாம் பகுப்பாய்வு செய்யக்கூடிய, திறனாய்வு செய்யக்கூடிய, தெளிவா முடிவெடுக்கக்கூடிய தன்மை என்பது அரசியல்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டில் ஏற்கனவே இயல்பாகவே இருக்கிறது. இவங்க புதுசா என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி வட மாநிலங்கள்ல சோசியல் இன்ஜினியரிங்கிற பேர்ல ஒவ்வொரு சமூகத்தையும் தனிப்பட்ட முறையில தங்கள் வாக்கு வங்கியா மாற்றுவது, அதுல அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. ஃபெயிலியர் ஆனதுக்கு சாட்சி தான் அண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினராக மாற முடியாது. ஃபெயிலியர் ஆனதுக்கான சாட்சி தான் நயினார் நாகேந்திரன் தலைவரான பின்னாடியும் கூட தேவர் கம்யூனிட்டியை தங்கள் பக்கம் திருப்ப முடியாம திணறடிக்கிறது, ரொம்ப மிகப்பெரிய திணறக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறது. அதனால அமித்ஷாவின் வருகை என்பதை பாஜகவின் செயல் திட்டமாக எடுத்துக்கொள்ளாமே தவிர, திமுகவை வீழ்த்துவதற்கான செயல் திட்டத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள், அவங்க வியூகம் வகுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்குல்ல, அது தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டாங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் தட்பவெப்பம் என்ன, பொலிட்டிக்கல் கிளைமேட் என்னங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல இன்னும் பாஜக ஒரு சிக்கலான ஒரு இடத்துல நோக்கி தான் போறாங்க. அதிமுக பிரதானப்படுத்தாம அவங்கள பிரதானப்படுத்துறது, பாஜகவையோ இல்லை மோடியோ பிரதானப்படுத்துறது அப்படிங்கிறது கடும் சிக்கல் நிறைஞ்ச ஒன்றதான் இருக்கு. ஏன்னா இன்னொரு இடம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் 4 எம்எல்ஏ அவங்க பெற்றாங்க அந்த கூட்டணியில. ஆனா அப்ப கூட பாத்தீங்கன்னா எந்த வெற்றி பெற்ற எல்லா இடத்துலயும் அந்த வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் தங்களோட தொகுதியில பிரச்சாரத்துல மோடியோ அமித்ஷாவோ பிரதானப்படுத்தல, அவங்களோட போட்டோவே வைக்கலங்க. எனக்கு தெரியுமே, போட்டோ எடுத்துட்டு தான் அவங்க எலெக்ஷன்ல போனாங்க. ஆனா இவங்க இப்ப இதை இப்படி உல்டாவா செய்யறது அப்படிங்கிறது, இது உண்மையிலேயே அது ஏன் இந்த முயற்சி செய்யறாங்க? அது ஆல்ரெடி அது ஃபெயிலியர் தெரியும், ஏன் திரும்ப அதுக்குள்ளே போறாங்க அப்படிங்கிற கேள்வி. இல்ல, ஃபெயிலியருங்கிறது இங்க இருக்கிற தொண்டனுக்கு தெரியுங்க. இங்க இருக்கிற தொண்டன் தான் மோடி போட்டா மறைச்சு வச்சவன், இங்க இருக்க தமிழக பாஜக காரன் தான் மறைச்சு வச்சவன். டெல்லியில இருந்து அமித்ஷா வரும்போது எப்படி மோடி போட்டா மறைச்சு முடியும்? அமித்ஷாவே மறைச்சு வச்சா நல்லா இருக்கும். அமித்ஷாவே வர்ற இடத்துல ஸ்கிரீனை போட்டாங்கன்னா கூட அதிமுக ஓட்டு விழுந்துடும். இவர் வரும்போது என்ன ஆகும்னா, இவர் வகுக்கக்கூடிய வியூகம் என்பது என்ன நடக்க போகுதுன்னா, திமுகவினுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கு பயன்பட போகுது. ஏன்னா திமுக சொல்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு கூட ஒன்றிய அரசாங்கத்திடம் ஒரு பதிலுமே கிடையாது. கீழடியினுடைய ஆய்வுல இருந்து எல்லாவற்றிலையுமே அவர்கள் எதிர்நிலைப்பாட்டை எடுக்க
பெயர் அளவுல வந்து நாங்க வந்து தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடுறோம், அதை பண்ண போறோம், இதை பண்ண போறோம்ட்டு சமஸ்கிருத வளர்ச்சிக்கு பாடுபடுகிறார்கள். அதனால அவர்கள் எடுக்கிற எந்த கலாச்சார பண்பாடு எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அதிமுகவை முதன்மைப்படுத்தாமல் எப்பொழுது பாஜகவை முதன்மைப்படுத்த வேண்டும் என்கிற இடத்திற்கு அவர்கள் நகர்ந்தார்களா, அப்பொழுதே அவர்களுடைய வீழ்ச்சி உறுதியாகிவிட்டது, தோல்வி உறுதியாகிவிட்டது நாங்க கருதுறோம். சரி, இப்ப தொடர்ச்சியா அமித்ஷாவை பத்தி பேசும்பொழுது இந்தியாவுடைய 2வது பவர் செக்டர், முதல் அதிகார மையம் மோடி, 2வது இவர் தான். அந்த அளவுக்கு எல்லா இடத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நபர். அமித்ஷா வந்து பாஜகவுடைய ஒரு என்ன சொல்றது தேர்தல் இயந்திரம், அவர் தான் அந்த தேர்தல் இயந்திரம். ஒரு விஷயத்த வியூகத்தை வகுத்து வெற்றி பெறக்கூடிய விஷயத்த எல்லாத்தையும் செய்யக்கூடிய நபர். இப்ப இவர் வந்து இங்க தமிழ்நாட்டில் அவர் ஒர்க் பண்றது, இந்த 26 எலெக்ஷன்ல அவர் ஒர்க் பண்றது அப்படிங்கிறது பாஜக அதை எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, அமித்ஷா வந்து தொடர்ச்சியா வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க, அவருடைய வியூகத்தை குறைச்சி மதிப்பிடுறாங்க திமுக. அவர் வேற சில வியூகங்களும் வச்சிருக்கிறாரு, வேற மாதிரியான சில காய்களை நகர்த்த போறாரு. திமுக வந்து பெரிய சிக்கலை எதிர்கொள்ள போகுது. இன்னும் வெளிப்படை என்ன சொல்றாங்கன்னா, டெல்லியில சிட்டிங் சிஎம்மா இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன நம்ம ஏற்பட்டுச்சோ அதே தான் ஸ்டாலினுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு நயினா நாகேந்திரன் பலமுறை குறிப்பிட்டு இருக்காரு. இப்ப இன்னைக்கு கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே நான் கேட்ட மாதிரி அந்த சுதர்சனா சக்கர வியூகம் வகுக்க போறாரு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் என்ன, ஏன் அமித்ஷா அவங்க 2 விஷயத்தை நம்புறாங்க. ஒன்னு, எஸ்ஐஆர்ல வந்து நீக்கப்பட்ட வாக்காளர்கள், அது மூலமாக ஏதாவது ஒரு சித்து விளையாட்டை வடமாநில தொழிலாளர்களை வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதன் மூலமாக ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடைப்பட்ட அந்த சதவீதத்தை வந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே வடமாநில தொழிலாளர்களை நுழைப்பது, சிறுபான்மை வாக்கு வங்கியை சிதறடிப்பது. அதுக்கு தான் விஜய் இறக்கி விட்டுருக்காங்க, அதுக்கு தான் வந்து சீமானை இறக்கி விட்டுருக்காங்க. அதனாலதான் திருமாவளவன் சொன்னாரு வந்து சீமானும் விஜயும் வந்து RSSனுடைய குழந்தைகள் அப்படின்னு சொன்னார். அப்ப அவர்கள் முகமூடி அணிந்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது இருக்கல. அப்ப சிறுபான்மை வாக்கை சிதறடிக்கிற அந்த ஒரு முயற்சியையும் எஸ்ஐஆர்ல வந்து இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசத்திலையும் இந்த ஆட்சியை தோற்கடிக்க முடியும் நம்புறாங்களே தவிர, தங்கள் கொள்கைகளை வைத்தோ கோட்பாடுகளை வைத்தோ தாங்கள் நிறைவேற்றிய சாதனைகளை வைத்தோ எடப்பாடி முகத்தை காட்டியோ ஜெயிப்போம்னு அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அதைத்தான் அவங்க மறுபடியும் வேற வேற சக்கர வியூகம், அந்த வியூகம், இந்த வியூகம்னு அவங்க பாஷையில பேசுறாங்க. அதனால அவர்களுக்கு இருக்கிற 2 இரட்டை நம்பிக்கை, இது ஒண்ணு எஸ்ஐஆரும் விஜய் தான் அவங்களுடைய நம்பிக்கை. இப்போ இது கூட இன்னொரு விஷயத்துக்கு கவனிக்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா, இப்போ நேற்றைய தினம் தமிழிசை சவுந்தரராஜன் பேசுறாங்க. அவங்க எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, விஜய் அதாவது என்டிஏ வலுவா இருக்கு, என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வந்தா அவருக்கு நல்லது, இல்லாட்டி அவருக்கு கெடுதல் அப்படின்னு சொல்றாங்க. கெடுதல்னா இப்ப பாஜக மறைமுகமா மிரட்டுறாங்க. ஓகே, இது வந்து நாசுக்கா கூப்பிடுறதுலாம் இல்ல, நீ வந்து நல்லா இருக்கணும்னா இங்க வாழனா உன்னை நாசமாக்கிடுவோங்கிறதா. அப்ப விஜயை வந்து மிரட்டல் விடுறாங்க. இப்ப நீங்க பல மணி நேரம் வந்து சிபிஐ விசாரணை நடந்திருக்கிறது, விசாரணையில அடுத்த சம்மன் வந்து விஜய்க்கு வந்து வரப்போகுது. அப்ப நீங்க ஒண்ணு கிடையாது, நீங்க வந்து ஒரு 6 மணி நேரமா அவரை விசாரணைங்கிற பேர்ல உட்கார வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, அவருக்கு தலை சுத்திரும் கண்டிப்பா. அவரால் வந்து அதை எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா சினிமா நடிகன் வந்து எப்படின்னா, அவங்களுக்கு அவன் வந்து ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி ஒரு மாடியில வச்சு குரோட்டன்ஸ் வளர்க்குற மாதிரி வளர்க்குறாங்க. அது கள்ளி செடி கிடையாது. அரசியல் என்பது காடு மேட்டுல வளர்ற கள்ளிச்செடி மாதிரி போராட்டங்கள்லையும் மிகப்பெரிய கடுமையான பணிகளிலையும் எதிர்நீச்சல் போட்டு வர்றதுதான். அது கள்ளிச்செடி வளர்க்கறது. தாவேகாங்கிறது குரோட்டன்ஸ். அங்க இருக்கிற பூராமே பாத்தீங்கன்னா எவனுமே வெயில்ல வந்து வெயில் படாம மழை படாம ரொம்ப பக்குவமான இடத்துல இருந்து அரசியல் பண்றாங்க. அதனால அவர்களால எந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாது. அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு திமுகவோட ஒன்றிய செயலாளர் கூட என்னால தாக்கு பிடிக்க முடியாது. கடைசி நேரத்துல எந்த திமுக அதிமுகலையோ அல்லது பாஜக எங்கேயோ வேட்பாளரை தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தூக்கிட்டு போறதுனா என்னங்கிறிய, இங்க வந்துடுறா சேர்ந்துடுறான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவாங்க, ஆசை வார்த்தை கூட்டு போறாங்க. கடைசி நேரத்துல வந்து பிளாஷ் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். தாவேகா வேட்பாளர் வந்து திமுகவில் சேர்ந்தார், தாவேகா வேட்பாளர் வந்து அதிமுகவில் சேர்ந்தார் போட்டாங்கன்னு வச்சுங்க. விஜய் எப்படி எதிர்கொள்வாரு? தேதி முடிகிற அன்னைக்கு பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவோம்? உனக்கு தேர்தல் அரசியலை ஒரு ஆளை ஜட்ஜ் பண்றது ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நீ வந்து ஒரு ஆளுக்கு வந்து நீ கட்சியில வந்து மாவட்ட பொறுப்பு கொடுக்குற, அவன் நடுராத்துல 2 மணிக்கு வீட்டுக்குள்ள போவான்னு உனக்கு தெரியுமா? அப்ப என்ன செய்யணும்? அவன் யாரு, என்ன வகையான ஆளு, எப்படிப்பட்ட கேரக்டரு, அவன் ஒழுக்கமானவனா, முறைகேடான தொழில் செய்யறவனா, அவனுடைய குற்ற பின்னணி இருக்கிறதா, இதையெல்லாம் ஆராய்ந்துதான் ஒரு அரசியல் கட்சியில நிர்வாகத்துல பொறுப்பு போடணும். கம்யூனிஸ்ட் கட்சியிலாம் நீங்க பாத்தீங்கன்னா உறுப்பினர் ஆகிறதுக்குள்ள அவனை பாடாப்படுத்திடுவாங்க. அவன் எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்கான் எல்லாம் கண்காணிப்பாங்க, நடவடிக்கை எடுத்துருவாங்க. சிபிஎம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில எல்லாம் 2வது பொண்டாட்டி வச்சிருந்தாலே முடிஞ்சு வச்சு கதை. அது பெரிய தியாகம் பண்ணிருப்பாங்க கட்சிக்கு. 2 பொண்டாட்டி வச்சிருந்தேன் அப்படின்னா 2வது பொண்டாட்டிக்கு வந்து ஆள் இருக்கு அப்படின்னா டக்குன்னு கட்சியை விட்டுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து தனி மனித வாழ்க்கை தொடங்கி பொது வாழ்க்கை தொடங்கி எந்த விதமான குற்றச்சாட்டுக்கு ஆளாகாதவர்களை தேர்வு செய்யக்கூடிய முறையை கம்யூனிஸ்ட் கட்சிகள் பின்பற்றுது. மற்ற கட்சிகளை அதிகமா பின்பற்றலைனால மற்ற கட்சிகளையும் அந்த கண்காணிப்பு இருக்கணும். இல்லைன்னா கடைசி நேரத்துல
அவன் செய்யக்கூடிய விஷயம். இப்போ திடீர்னு வந்து என்ன பண்ணுவான், ஒருத்தன் கஞ்சா விற்கிறவனா இருப்பான், லோக்கல்ல போதை பொருள் விற்கிறவனா இருப்பான், டபக்குன்னு வந்து என்ன பண்ணுவான், கட்சி ஒரு பாதுகாப்பு வேணும், போலீஸ் பாதுகாப்பு ஒரு கட்சிக்குள்ள சேர்ந்துக்குருவான். பிடிக்கும் போது என்ன செய்வான், அதிமுக பிரமுகர் கைது, தாவேகா பிரமுகர், அப்படித்தானே நியூஸ் வரும், திமுக பிரமுகர் கைது, அப்படித்தான் நியூஸ் வரும். அப்ப முறையான ஆட்களை சேர்க்கலைன்னா இந்த மாதிரி சிக்கல் வரும். அதனால வந்து வியூகம் வகுக்க போறோம், அதை வகுக்க போறோம், அப்படி இப்படின்னு வந்து யார் வேணாலும் பேசலாம். நடைமுறை யதார்த்தம் என்பது வேறொரு களம் இருக்கு. அதனால அவர்கள் நம்புவது வந்து அமித்ஷா நம்புவது என்பது, அவர்கள் வியூகம் என்பது தாவேகாவும் எஸ்ஐஆர் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். சார், தமிழக அரசியலோட அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி அதை பொறுத்து பார்க்கலாம். நன்றி.